السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وقال نبينا صلى الله عليه وسلم لا تفضلني على يونس بن متى آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தார்கள். தங்கைக்குரியவர்களே, கிமு 860 வாழ்ந்தவர்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கிமு கிபி அல்ல, கிமு 860 வாழ்ந்தவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அதிலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீனுவா என்கிற ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹுடைய ரசூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சுமார் 1,00,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஅர்ஸல்னாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000 அல்லது அதைவிட அதிகமான மக்கள் இருக்கிற பகுதிக்கு அவரை நாம் நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளிலேயும் ஒரு விஷயம், ஒரு ஒற்றுமை இருக்கும். எல்லோருமே புறக்கணிக்கப்பட்டார்கள், எல்லோருமே பிரச்சனைக்கு உள்ளானார்கள், அடிக்கப்பட்டார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள், ஊர்விளக்கல் செய்யப்பட்டார்கள் என்று இருக்கும். ஆனா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இதுவும் இருந்தது, கூடுதலாக ஒரு செய்தி நடந்து விட்டது. எல்லா நபிமார்களுடைய சரித்திரத்தில் இருப்பதை விட ஒரு கூடுதலாக ஒன்று நடந்து விட்டது. என்ன? ஒரு 30 ஆண்டு காலம் மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, இவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்களோ, மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த அளவிற்கு அந்த மக்கள் குஃப்ரிலே, இறை நிராகரிப்பில் உறுதியாக இருந்தார்கள். ஒவ்வொரு முறை வரும்போதும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கப்பட்டார்கள். மௌத்தா போயிட்டாருன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுவாங்களாம். வந்து பார்த்து அடுத்த நாள் கடைவீதிகள்ல வந்து நின்று அல்லாஹ் பத்தி பேசுவாராம். மக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்படி நிறைய துன்பங்களுக்கு ஆளான அந்த நிலையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டெட்லைன் வந்து முடிவு பண்ணாங்க. இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க முஸ்லீம் ஆகல, யா அல்லாஹ் இந்த மக்களை அழித்து விடு, இவர்கள் கேட்கக்கூடிய வேதனையை தந்து விடுன்றாங்க. ஏன்னா அந்த மக்களும் கேட்டாங்க, இத வேதனை வருது, நீங்களே கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். அவகாசம் கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வெளியில போயிட்டாங்க. ஏன்னா வேதனை இறங்கும் போது நபிமார்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அல்லது இப்படி புரிந்து கொள்ளலாம், நபிமார்கள் இருக்கிற போது அல்லாஹ் வேதனையை இறக்க மாட்டாங்க. அந்த பீதி நபியை நீங்கள் இருக்கிற போது வேதனை இறங்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபிமார்கள் ஒரு சமூகத்துல இருக்கும் போது வேதனை அல்லாஹ் இறக்க மாட்டான். வேதனை வரும் சொல்லிட்டு போயாச்சு. ஊருக்கு வெளியில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேதனைக்குரிய அடையாளங்கள் வருகிறது. மேகம் வருகிறது, காற்று வெப்பமாக இருக்கிறது. அவர்கள் சொன்ன நெருப்பு மழை வந்து விடுமோ என்கிற அச்சம் மக்களுக்கு வந்து இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் உண்மையானவர், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மை, நாம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்று மக்கள் எல்லாம் வேதனைக்கு பயந்து பொது வெளியில வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார். இதுதான் திருப்பு முனைங்கிறது. மற்ற நபிமார்கள் சரித்திரத்தில் இது நடக்கல, ஆனா இங்க நடந்துச்சு. மற்ற நபிமார்கள் சரித்திரத்தில் என்ன நடந்தது? துவா செய்வார்கள், வேதனை வரும், மொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் ஒருத்தர் முஸ்லீம் ஆகல. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய சரித்திரத்தில் ஒரு திருப்பு முறை, இவர்கள் ஊருக்கு வெளியில இருக்கிறார்கள். ஊருக்குள்ள வேதனையின் அடையாளத்தை பார்த்த ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், ஏன் கால்நடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பொது வெளியில போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் கதறி அழுகுது, யா அல்லாஹ் உன் நபி யூனுஸ் சொன்னதை நாங்கள் புறக்கணித்து விட்டோம், எங்களை மன்னித்து விடு என்று கதறி அழுகிறார்கள். இவர்கள் கதறி அழுகதால், பாவ மன்னிப்பு கேட்டதால் வேதனை இறங்க வேண்டும் என்றிருந்த நிலையை அல்லாஹ் தஆலா மாற்றினான். அந்த மக்கள் முஸ்லிமானார்கள். இத குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, எந்த ஊரும் முஸ்லீம் ஆகல,
யாரை தவிரங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஊரை தவிர. பலவுலா கானத்து கரியத்தின் நாமன பனபாஹா ஈமானுஹா, எந்த ஊருடைய மக்களும் ஈமானை ஏற்றுக்கொண்டு பலனை பெறவில்லை. இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மட்டும்தான் வேதனை வர்றதை பார்த்துட்டு உடனே மன்னிப்பு கேட்டு முஸ்லிம் ஆனார்கள். அதனால அல்லாஹ் சொல்றான், கஷப்னா அன்ஹும் அதாபல் ஃபிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, வேதனையை தள்ளிட்டு கொஞ்ச நாள் வாழுன்னு விட்டுட்டோம். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய இந்த மக்கள் எப்படி ஈமான் பண்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்குரிய ஒருவன் தான் உன்னுடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டோம் என்று ஈமான் கொண்டு விட்டார்கள். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா பாருங்க, இங்க நடக்கிறது எதுவுமே யாருக்கு தெரியாது. வெளியில இருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு போயிருக்கிறாங்கன்னா வேதனை வரும்னு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய அபாத்தால போலாம் கட்டி ஒரு ஷேக் வந்தாரு. யாரு? நம்ம எப்படியாம் கைத்தான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்க பெரியவங்கள எங்கிருந்து வர்றீங்க? நான் நீனுவாலும் தான் வரல. அங்க ஏதாவது நெருப்பு மழை ஏதாவது புரிஞ்சுதா? வேதனை ஏதாவது வந்துச்சா? சைத்தான், மனித வடிவில் இருக்கக்கூடிய சைத்தான் சொன்னான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நல்ல மழை கொட்டோ கொட்டும் கொட்டுது, மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய வருத்தம். என்ன வருத்தம்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, பொய் சொல்லக்கூடியவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் பொது இடத்துல வச்சு. நம்ம 3 நாள்ல வேதனை வரும்னு சொல்லிட்டு வந்தோம், தண்டிக்கப்படுவீர்கள் சொன்னோம். இப்போ வேதனை வரலன்னு இந்த மனுஷன் சொல்றான். இப்ப உள்ள போனோம்னா நம்மள இந்த மக்கள் பொய்யர்கள் என்று சொல்லி விடுவார்களோ, தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்று அச்சப்பட்டு கவனிக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுயமாக ஒரு முடிவெடுத்தார்கள். அங்கிருந்து வெளிக்கிழமிருந்து முடிவெடுத்தார்கள். எந்த நபியும் ஒரு ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் போக முடியாது. அப்படிங்க நாம முடிவெடுக்கலாம், சுயமா முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. எந்த நபியும் ஒரு ஊரை விட்டு விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வர வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தப்பிவிட்டது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இப்ப ஊருக்குள்ள போனா பிரச்சனை, அதனால நம்ம போயிருவோம்னு நினைச்சு பிறந்தாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், முகாலிபன், அந்த மக்களின் மீது கோபம் கொண்டவர்களாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. இப்படி போறது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம போறதே, இது தப்பு இல்லையா? அல்லாஹ் இதை குற்றம் பிடிக்க மாட்டான்னு அவங்க நினைச்சுட்டாங்க. அல்லாஹ் நக்கதிர அலை, அல்லாஹ் இதை குற்றம் பிடிக்க மாட்டான்னு நினைச்சிட்டு போனாங்க. கப்பலில் ஏறுகிறார்கள். தங்கைக்குரியவர்களே, கப்பல் நடுக்கடல்ல போய் நின்றுச்சு. என்ன பண்ணி நகர்ல, கப்பல் நல்லா இருக்கு, ஆனா கப்பல் நகர்ல. உடனே கப்பல் மாலுமி வந்தான். இங்க யாரோ பாவம் செஞ்சவங்க இருக்கீங்க, ஒண்ணு புருஷத்தை சொல்லாம வந்த பெண்கள் இருக்கணும், அல்லது எஜமானனுடைய உத்தரவு இல்லாம வெளியேறி அடிமைகள் யாராவது இருக்கணும், சொல்லுங்க. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த நபர் வெளியே போனாதான் கப்பல் நகர், இல்லாட்டி நகராது. இந்த காலத்துல கப்பல் ஓட்டி கூட எவ்வளவு இறையற்றவங்களோட இருந்திருக்காங்க. கப்பல் நகர்லங்க, அதுக்கு காரணம் என்னவா? அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி யாரோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்தவர்கள் இந்த கப்பலில் இருக்கிறீர்கள், அதனால கப்பல் போகல. ஒரு கப்பல் மாணவ சொல்லுகிறார் என்றால் அந்த காலம் எவ்வளவு பரிசுத்தமான காலம். பாவம் செய்த மனிதன் ஒருவன் இருக்கிறார், ஆனால் கப்பல் போகல. அப்பனா மற்றவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் விளங்குதான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தான் அது. வந்தாங்க, கப்பலில் இருந்து குதித்தார்கள். அல்லாஹ் பெரிய மீன் ஒன்றை வரவழைத்தான். குதித்தவர்கள் மீனின் வயிற்றுக்கு போனார்கள். அல்லாஹ் மீன் சொல்லிட்டான், உனக்கு அவர் உணவு கிடையாது, எனவே அவருடைய சதைகளையும் அவருடைய எலும்பையும் ஒன்று செய்துவிடக்கூடாது. தங்கைக்குரியவர்களே, இதுதான் திருப்பு முனைன்னு சொன்னேன். எந்த நபிமார்களுடைய வரலாற்றிலும் இப்படி ஒரு நிகழ்வு இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹுடைய உத்தரவு பெற்றுவிட்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு யோசனை இல்லாமல் கோபத்தில் பெறப்பட்டு விட்டார்கள், கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம முடிவெடுக்கும் போது அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கும். இப்படி சொல்றேன்,
எப்பெல்லாம் நமக்கு பதட்டம் வருதோ, எப்பெல்லாம் நமக்கு கோபம் வருதோ, அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை கையாளணும். பதட்டம் வருகிற போது நாம் நிதானத்தை கையாள வேண்டும். கோபம் வருதுண்டா அந்த இடத்துல நாம் பொறுமையை கையாள வேண்டும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களின் மீது கோபப்பட்டார்கள், பிறப்பிட்டாங்க. அல்லாஹ் உத்தரவில்லாமல் வந்து விட்டோம். மீன் வயிற்றுக்குள் 40 நாட்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. தங்கைக்குரிய பெருமக்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் வயிற்றுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கியது. உள்ள போனோடனே அவங்க நினைச்சாங்களா, அப்பா மௌத்தா போயிட்டு நினைச்சாங்க. லேசா அப்படி கையை ஆட்டி பாக்குறாங்க, ஆட்ட முடியும். காலை ஆட்டி பாக்குறாங்க, கைக்குள்ள போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவு பண்றாங்க? கையை கால ஆட்டி கன்ஃபார்ம் பண்றாங்க, ரூஹ் இருக்கு. உடனே சஜிதா செஞ்சாங்க. அல்லாம இவனுக்கு எழுதுகிறார், அந்த இடத்திலே வயிற்றிலே சஜிதா செஞ்சாங்க. யா ரப்பி, இறைவா, இந்த உலகத்துல உனக்கு யாருமே இப்படிப்பட்ட இடத்துல தொழுந்திருக்க மாட்டாங்க. நான் தொழுங்க எங்க மீன் வயிற்றுக்குள்ள, பள்ளியில தொழுதிருப்போம், காட்டுல தொழுதிருப்போம், வீட்டுல தொழுதிருப்போம் இல்லையா? ஏன் ரோட்ல கூட தொழுதிருப்போம். யாராவது மீன் வயிற்றுக்குள் தொழுதிருப்பார்களா? யா அல்லாஹ், மீன் வயிற்றையும் உன்னுடைய தொழுவிடமாக ஆக்கினேன் என்றார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கவனிக்க வேண்டிய வார்த்தை. நபிமார்கள் நல்லோர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பிரச்சனை வந்தா கூட பிரச்சனையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நேர்மறையான விஷயத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் இருக்கிறது. பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பதட்டப்படுறோம், பயப்படுறோமா இல்லையா? அதுல இன்னொரு பக்கம் இருக்கு, ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு பெரிய சூஃபி மகானுடைய வீடு எரிஞ்சு போச்சு, ஊரெல்லாம் எரிஞ்சு போச்சு. இருந்தவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ பாவம், உங்க மனுஷனுக்கு தெரிஞ்ச சொத்தியா அது ஒண்ணுதான், அந்த ஊடு எரிஞ்சு போச்சு. எல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வந்தவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பெரியவருக்கு ஏதோ புத்தி மாறி போச்சு போல தெரியுது, வீடு எரிஞ்ச அதிர்ச்சியில. அவரு கேட்ட, ஏங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இல்லைங்க? இல்ல முதல்லலாம் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமை புரிந்து கொள்வதற்கு வீட்டுக்கு வெளியே வரணும். இப்ப வீட்டுக்கு இருந்து எதை பார்க்கிறேன்? நட்சத்திரங்களை பார்க்கிறேன் என்று சொன்னதாக ஒரு தகவல். துன்பம்தான், வீடு கூற எரிஞ்சது துன்பம்தான். ஆனா அதுல ஒரு நன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பை நேரடியாக பார்க்கிறேன். அப்ப கடுமையான இருள், மீன் வயிற்று ஒரு இருள், கடலுடைய அடிபாகம் ஒரு இருள், இரவு நேரம் ஒரு இருள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்துவிட்டு தங்கைக்குரியவர்களே அவர்கள் திக்ர் செய்தார்கள், துஆ செய்தார்கள். இப்ப இது ரமலானுடைய 2வது பத்து. என்ன பத்தீங்க? பாவ மன்னிப்புடைய பத்து. பாவ மன்னிப்பினுடைய பத்துல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியா எடுக்கணும். ஏன்னா வயிற்றுக்குள்ள வந்த உடனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நாம தப்பு பண்ணிட்டோம். என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் வெளியே வந்திருக்கணும். அல்லது யா அல்லாஹ் 3 நாள்ல வேதனை வரும்னு சொன்னனே, ஆனா வேதனை வரலன்னு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கணும். நான் இந்த தவறுகளை செய்துவிட்டேன் என்று முதலில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் வந்து தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார்கள். தங்கைக்குரியவர்களே, ஒரு மனிதர் முதலில் தன்னுடைய தவறு புரிஞ்சுக்கணும். அப்பதான் அல்லாஹ் அதிலும் விடுதலைக்கு தௌஃபீக் செய்வாங்க. உதாரணத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தப்பு பண்ணாங்க இல்லையா? ஷைத்தானும் தப்பு பண்ணான். எப்பங்க? முதல் படைக்கப்பட்டப்போ அந்த மரத்திடத்தில் போகாதீர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான். போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. கீழே வந்தாங்கல்ல, வந்த உடனே என்ன செஞ்சாங்க? ரப்பனா தலம்னா அம்புசனா, யா அல்லாஹ், இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொன்னேன், நீ சொன்னதை மீறி நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டார்கள். ஷைத்தானும் தப்பு பண்ணான். என்ன தப்பு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய் என்று அல்லாஹ் சொன்ன போது செய்யல. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு 2 பேருமே மாறி செய்தார்கள். அல்லாஹ் கூப்பிட்டாங்க, வாப்பா, ஏன் நீ சஜிதா செய்யல? அது நான் பெரியவன், என்னை நெருப்புல படைச்சிருக்கேன், அவரை மண்ணுல படைச்சிருக்கேன். அவன் தன்னுடைய தவறை தவறாக புரிந்து கொள்ளாமல் பெருமை எடுத்தான். சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையில முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதர் தவறு செய்வார், தேவன் சொன்னது தவறு நடக்கும். அந்த குற்றத்தை முதலில் குற்றம் என்று உணர வேண்டும்.
எனக்கு தெரியாம அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டேன், பேசிட்டு இருந்தாரு, இனிமேல் அப்படி பேச மாட்டேன் என்று நினைத்தால் அல்லாஹ் அவருக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை தருவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்றுக்குள் உட்கார்ந்து இருளுக்குள் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள். நம்ம அந்த ஊடகத்தை பரப்பிடும் போது யோசிக்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம், அவசரப்பட்டுட்டோம் என்று அவர்கள் வருந்தினார்கள். தன்னுடைய தவறை புரிந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். சங்கைக்குரியவர்களே, வெறும் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கறது பேர் தௌபா கிடையாது. 2வது பத்தி ரமலானுடைய பத்தி பாவ மன்னிப்புடைய பத்தி எப்படி தௌபா கேட்கணும்? என்னுடைய தவறு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறை வருந்த வேண்டும், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியோடு யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்ப 2 குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பாவங்கள் இருக்கக்கூடாது. நன்மை தீமையை ஒதுக்குகிற போது நன்மை குறைவா இருக்கும், பரவாயில்ல. பாவங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு விதியை வைத்திருக்கிறான். பாவத்தோடு வருகிற மனிதனை தண்டிக்காமல் அல்லாஹ் விடுவதில்லை. அதனாலதான் உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் பாவம் கேளு பாவத்தை மன்னிச்சல் அல்லாஹ் சொல்ற. ரமலானுடைய மாதம் வந்து யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமடைந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. ஏன் பாவத்தோடு இருந்தா எப்படி அல்லாஹ் வந்தாரா அந்த மனிதனை சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வைக்க முடியும்? காஃபிர் சொர்க்கம் போக முடியாது, அதே போன்று பாவி சொர்க்கம் போக முடியாது. இப்படி சொல்லுகிறேன். நம்முடைய புள்ள ஒண்ணு சேர்த்துல விழுந்துருச்சு, அப்படியே கொண்டாந்து வீட்டுக்குள்ள சேர்த்துருமா? புள்ள சேர்த்துல சாக்கடையில விழுந்துருச்சுங்க, என்ன செய்வோம்? இந்த புள்ளையை எடுத்து தண்ணி ஊற்றி கழுவுவோம், சோப்பு போடுவோம், ஷாம்பு போடுவோமா இல்லையா? ஏன் அதெல்லாம் பண்றோம்? தேய்ச்சி கழுவுறது, புள்ள அழுவிட, ஏன் அதெல்லாம் பண்றோம்? புள்ள உடம்புல அழுக்கு இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ் என்னுடைய அடியான் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு? என்னுடைய அடியான் பாவமற்றவனாக, கரைபிடியாதவனாக, ஒடுக்கமானவனாக, சுவனத்திற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அதற்குதான் பாவ மன்னிப்பை கேளுங்க. அப்ப நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்த உடனே அதை திருந்தினார்கள், வருந்தினார்கள், மன்னிப்பு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநீதம் இழைத்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். தங்கைக்குரியவர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், யார் இந்த வார்த்தையை சொல்லி துவா செய்கிறார்களோ அவர்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நிச்சயமாக. எந்த திக்கருங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நம்மளும் சொல்லலாம், அடிக்கடி சொல்லலாம், துவாக்கள் போது சொல்லலாம். உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைக்கு முன்னால் என்னென்னவெல்லாம் கேட்கிறாரோ, இந்த வார்த்தைக்கு பின்னால் என்னென்னவெல்லாம் கேட்கிறாரோ எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவாவில் என்ன கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் அந்த சலுகை இருக்கிறது. வயிற்றுக்குள்ளிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் இந்த திக்ர ஓடினார். யா அல்லாஹ் நீ பரிசுத்தமான, நான் பாவி, நீ பரிசுத்தமான, நான் தவறு செய்து விட்டேன் ஓடிட்டே இருந்தான். இவங்க ஓடுற சத்தம் எங்க கேட்குது? மலக்குகள்கிட்ட கேட்குது. 2 மலக்குகள் பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இல்ல? ஆமா, ஏதோ லா இலாஹ இல்லா அன்த ஒரு விக்கிரி கேட்குது. கேட்ட குரலா இருக்கேன். அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒண்ணு இல்லை, எங்களுடைய அடியார் யூனுஸ் தான், அவர் செய்த பிழைக்காக வேண்டி மீன் வைத்து அவரை சிறை வைத்திருக்கிறேன். அப்ப அந்த மலக்குகள் பேசிக்கிட்டாங்களா? யா அல்லாஹ் கேட்ட குரலா இருக்கு, தினசரி காலை மாலை நல்ல வணக்கங்களை செய்யக்கூடியவர், எனவே நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். தங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. யாருக்கெல்லாம் சிரமம் வரும்போது அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கிற போது அதிகமாக துவா செய்யுங்கள். நமக்கு பிரச்சனை வந்தால்தான் துவா செய்வோம். ஒரு கற்பனை, நம்முடைய சத்தத்தை மலக்குகள் எப்படி பார்ப்பாங்க? பிரச்சனை வரும்போது மட்டும் ஒரு துவா செஞ்சா மலக்குகள் பேசிப்பாங்க, இந்த குரல் கொஞ்சம் புதுசா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த குரலை கேட்டதே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், தங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் என்னை நன்றாக இருக்கிறான், அப்போது நான் அல்லாஹ்விட துவா செய்வேன்.
துவா செய்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய குரல் மலக்குகளுக்கு பழக்கமாக இருக்கிறது. இப்ப கஷ்டம் வருகிற போது நான் துவா செய்தாலும் மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர் வளமையான அடியார்கள், நமக்கு பழக்கமான அடியார்கள், இவருடைய துவாவை ஏற்றுக்கொள் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள். அப்ப இந்த ரமலானுடைய 2வது பத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் கேட்பதில் மிகுந்த சிரத்தையும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி வருந்த வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது. இந்த உலகத்திலிருந்து போகிற போது பாவமற்றவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் அவர்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். எப்பங்க? 40 நாளைக்கு பிறகு. இப்ப மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரையில் தூக்குகிறது. எப்படி இருக்கிறார்கள்? ஆஜானுபாகுவான உடலில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துக் கொண்டிருந்த வெப்பத்தின் காரணத்தினால் அவர்களுடைய சதையெல்லாம் உருகி போய் இந்த முட்டையிலிருந்து வருகிற குஞ்சு வருது இல்லையா, முட்டையிலிருந்து வரக்கூடிய கோழி குஞ்சை போல சுருங்கி வந்தார்கள். முடியெல்லாம் உருந்து போச்சு, உடம்பெல்லாம் சதைகள் எல்லாம் அது உதிர்ந்து போய்விட்டது. கோழி குஞ்சை போல் வருகிறார்கள். இப்பொழுது அவர்களை சுற்றி ஈ நிற்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த நபி வந்த பிறகு 50 அலையை சஜரத்தன் சுரைக்காய் செடியை அவருக்கு பக்கத்தில் முளைக்க செய்தோம். சுரைக்காய் செடி எங்க இருக்கோ அங்க ஈ விஷ ஜந்துக்கள் வராது. சுரைக்காய் செடி அவர்களுக்கு கூடுகளை போல் இருக்கிறது. ஒரு மான் வருகிறது, அவர்களுக்கு பால் தருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தயாராகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுரைக்காய் இருக்கிறது, கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் சுரைக்காயை சாப்பிட்டா மன திடமடையும். இப்ப அது தேவை. யாருக்கு தேவை? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தேவை. ஏன்? அல்லாஹ் உத்தரவுக்கு மாறு செஞ்சிட்டமே, வருத்தத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்கிறார்கள், அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடலும் குணமடையும், உள்ளமும் குணமடையும். அல்லாஹ் தஆலா சுரைக்காய் செடியை முளைக்க செய்தான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படின்னு சொன்னா சுரைக்காய் செடி முளைச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரெடியானார்கள். உடல் ஆரோக்கியமான பிறகு வெளியே வந்தாங்க இல்லையா? இப்ப சுரைக்காய் செடி பாடி போகுது. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. யாருங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு நாளா என்னை பாதுகாக்க எனக்கு பலன் தந்த செடி வாடி போச்சு, வருத்தப்பட்டவ. அல்லாஹ் கேட்டானா, ஒரு சாதாரண செடி வாடி போனதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, 1,00,000 மக்கள் நீர்வாவிலே வேதனையால் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்? 1,00,000 மக்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்களை நான் எப்படி அழிப்பேன்? அப்படின்னா ஒரு நீங்க படைக்கல உருவாக்காத செடி கருகி போகவே விரும்பவில்லை என்றால், நான் படைத்த மனிதன், என்னை வணங்குவதற்காக, என்னை அறிந்து கொள்வதற்காக, என்னை ஏற்று இந்த உலகத்தில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் படைத்த மனிதன் பாவமன்னிப்பு கேட்டு தலையை கீழே வச்சுட்டான். இப்ப நான் தண்டிக்கணும், அதனாலதான் அவளை மன்னிச்சு என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தினான் என்று வருகிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் பெரிய மன்னிப்பார். இந்த நிகழ்வுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் இருந்தாலும் மன்னிக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது ரொம்ப பிளெக்சிபிளான நேரமா, சௌகரியமான நேரமா? இல்லையே. மீன் வயிறு, ஒண்ணுமே தெரியாது, கடுமையான இரு, அங்கேயும் மன்னிப்பு கேட்டார்கள். மார்க்க மேரிகள் சொல்லுகிறார்கள், நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்கிற நம்பிக்கையை, ஆதரவை விட்டுவிடக் கூடாது. நபிமார்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. எனவே இந்த ரமலானுடைய 2வது பத்திலே நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக, மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. பாவமற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இந்த உயர்ந்த பாக்கியத்தை, நசீபை வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். பாஹர் ஜவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.